பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை பிலிப்பியர் 2வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவது. அந்த அதிகாரத்தில் 6வது வசனம் முதல் 11வது வசனம் வரை நீங்கள் வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்மை, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இருந்த மனப்பான்மை நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்க முடியும். இயேசு தேவனுடைய ரூபமாய் இருந்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் வெறுத்து என்ன செய்கிறார்? தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை வெறுமையாக்கி தாழ்த்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அவர் தாழ்த்தப்பட்டது நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில் அடைந்தது என்ன தெரியுமா? தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். என கண்பானவர்களே, இந்த ஆண்டவர் தம்மை தாழ்த்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அவர் தாழ்த்துகிறதுனால அவர் என்ன செய்யப்பட்டார்? உயர்த்தப்பட்டார். இன்றைக்கு நம்மளுடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையை போல் மாறட்டும். வேதத்தில் வாசிக்கும் பொழுது நாம் சிந்தை மறுரூபம் அடையாமல் நாம் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. என கண்பானவர்களே, கிறிஸ்துவனுடைய சிலுவை நம்முடைய சிந்தையை மாற்றக்கூடியதாயிருக்கிறது. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கும் போது, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றை மாத்திரம், தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாய் இருப்போமே ஆனால் நிச்சயமாகவே சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பூமிக்கு அடுத்தவைகளை அவர்கள் சிந்திக்கிறார்கள். பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறதுனால அவர்களுடைய முடிவு என்னவாய் இருக்கிறது? அழிவாய் இருக்கிறது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் எதிர்மறையாய் நடக்கிறது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறது? நம்முடைய சிந்தை உலகத்தை பற்றிய கவலை, உலகத்தில் உள்ளவைகளை நாம் யோசிக்கிறதுனால கிறிஸ்து நமக்காக செய்தவைகளை நாம் யோசிக்கிறதில்லை. நன்றாக கவனியுங்கள். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் உம்முடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். எப்போ? நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல், உலக கவலையை வெறுத்து, உலகத்தில் இருக்கிற உபத்திரவத்தை மறந்து, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்கள்? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். என கண்பானவர்களே, இன்றைக்கு உலக கவலை, உலகத்திற்குண்டான சிந்தை
நமக்கு இருக்கிறதுனால ஒரு பக்கம் உலக கவலையோடு கூட போய் நம்ம ஜெபிக்கிறோம், சிந்தை மாறல. இன்னைக்கு இந்த கால வேளையில் ஆவியானவர் நம்மளோடு பேசுகிற காரியம் என்ன? உங்களுடைய சிந்தையை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். தேவனுடைய சிந்தையை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. அவர் தேவ சாயலா இருந்தும் தேவனுக்குண்டான எல்லாவற்றையும் மறந்தார். Glory to God. உங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துங்க. கட்டாயம் நீங்க உயர்வை பார்ப்பீங்க. கட்டாயம் உங்க ஜெபம் கேட்கப்படும். கட்டாயம் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். இந்த நாட்களில் சிலுவையை தியானியுங்கள், சிலுவையை குறித்து பேசுங்கள், சிலுவையில் தேவன் உங்களுக்காக செய்தவர்களை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். கட்டாயம் உங்களுடைய சிந்தை Glory to God கிறிஸ்துவின் சிந்தையாய் மாறுமே. ஆனால் உங்களுடைய இருதயத்தில் தேவ சமாதானம் ஆளுகை செய்கிறதை உங்களால் பார்க்க முடியும். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த கால வேளையில் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் ஒவ்வொருடைய சிந்தையிலேயும் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் இருதயங்களை தேவ சமாதானம் ஆளுகை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.